Welcome to our channel. நம்ம சேனல்ல PGTRB மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருந்தோம். ஆல்மோஸ்ட் எக்ஸாம் கிட்ட வந்தாச்சு. இன்னும் ஒரு வாரம் கூட இல்லை. இன்னும் ஒரு மிக குறைவான நாட்கள் 5-6 நாட்கள் தான் இருக்கு. இப்போ நம்ம வந்து கொஸ்டின் பேப்பரை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படிங்கிறது விஷயமா தான் டீட்டெயிலாக சொல்ல போறேன். அதுக்கு முன்னால நீங்கள் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப்டு புக் எல்லாமே கொடுத்துருப்பேன், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து நீங்கள் வந்து ஒருவேளை செல்ஃப் ப்ரிப்ரேஷனில் இருந்தீங்கன்னா நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய சேனலை கம்ப்ளீட்டாக பார்த்து, அதாவது சேனல் உள்ளே போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நிறையா ஷார்ட்ஸ் கொடுத்துருப்பேன், நிறையா வந்து இது பிளேலிஸ்ட்டில் நிறைய கண்டென்ட்ஸ் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு. இப்போ நம்மளுக்கு மேஜரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 110 மார்க், 110 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு மேத்தமெட்டிக்ஸில் இருக்கும். இந்த 110 கொஸ்டின்ஸையும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அந்த 3.5 மணி நேரத்துக்குள்ளே எக்ஸாமை முடிச்சிருவோமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். அப்போ இந்த 110 கொஸ்டினை 3 பார்ட்டாக நான் பிரிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 40 கொஸ்டின்ஸ், நெக்ஸ்ட் ஒரு 40 கொஸ்டின்ஸ், அதுக்கு பிறகு ஒரு 30 to 40. இதில் வந்து 40 கொஸ்டின்ஸ், இதில் ஒரு 40 கொஸ்டின்ஸ், இதுலேயும் அதே மாதிரி ஆல்மோஸ்ட் இது வந்து மேக்ஸிமம் நான் சொல்லக்கூடியது. இது 35 to 40 இருக்கலாம், அல்லது இதில் 35 to 40 இருக்கலாம், இங்கே 25 to 30, 35 அப்படி இருக்கலாம். அரவுண்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து 3ஆ நம்ம பிரிச்சுக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குன்னா தியரி கொஸ்டின்ஸாக இருக்கும். தியரி கொஸ்டின்ஸ் அதாவது பார்த்த உடனே ஆன்சரை டிக் பண்ணிட்டு போயிடலாம். எவ்ரி இன்டெக்ரல் டொமைன் இஸ் எ ஃபீல்டு, எவ்ரி ஃபைனைட் ஃபீல்டு இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன். இந்த மாதிரி பார்த்த உடனே நம்ம என்ன செய்திடலாம், டிக் பண்ணிடலாம். அப்படிங்கிற தியரி கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு நிறையா இருக்கும். அது நம்ம அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய வரும்போது நம்ம ஈஸியாக, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கூட நம்ம இந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு 40 to 45 கொஸ்டின்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே நல்ல லக் தான். அதனால் நிறைய தியரி பார்த்து எல்லாத்தையும் தரமாக படிச்சிருக்கேன். அந்த தியரி கொஸ்டின்ஸ் எல்லாம் முதல்ல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடணும், சரியா? அந்த தியரி கொஸ்டின்ஸ் எல்லாம் முதல்ல ஷேட் பண்ணி முடிச்சிடணும். இதுக்கு அடுத்த ஒரு 40 கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா 1 or 2 ஸ்டெப்ஸில் ஒர்க் பண்ணி ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும், அல்லது ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். 1 or 2 ஸ்டெப்ஸில் ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும், அல்லது ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்த உடனே டிக் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு அதிக நேரம் எடுக்கக்கூடாது. 40 கொஸ்டினை ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கிறதுக்கு நீங்கள் பார்க்கணும். நான் அப்போ ஒரு கொஸ்டினுக்கு அரை நிமிஷம் அவ்வளோ சொல்கிறேன், அதுவே அதிகம்தான் ஷேடிங்கோட சேர்த்து, சரியா? எல்லாத்துக்கும் கூட முக்கியமான விஷயம், இப்போது 1 or 2 ஸ்டெப்ஸில் போடக்கூடிய ப்ராப்ளம்ஸை அடுத்து நம்ம சூஸ் பண்ணி விறுவிறுன்னு போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு 80 மார்க் வந்து இதாகிடும். இதுக்கு அடுத்து உள்ள 30 கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா ட்விஸ்டடாகவோ அல்லது கொஞ்சம் லெங்க்தியாகவோ அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம லாஸ்ட் சான்ஸாக வச்சு ஒர்க் பண்ணணும், சரிங்களா? இதில் மேத்ஸுக்கும் தமிழுக்கும் சேர்த்து 3.5 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தமிழை முதல்ல ஒர்க் பண்ண போகிறீங்களா, கடைசியில் ஒர்க் பண்ண போகிறீங்களா முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கணும். அதில் வந்து இப்போ நீங்கள் வந்து கடைசி நேரத்தில் நிறைய டெஸ்ட்டு ஒர்க் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த டெஸ்ட்டு எல்லாத்தையுமே OMR ஷீட்டை ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. OMR ஷீட்டில் அப்படி ஷேட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் டைம் மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட்டு வந்து ரொம்ப முக்கியம். அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நிச்சயமாக நம்ம என்ன செய்யணும், OMR ஷீட்டில் ஒர்க் பண்ணி பார்க்கணும்,
சரியா? OMR ஷீட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சக்ஸஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகும். நிறைய ப்ராக்டிஸ், நிறைய MCQs ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த நேரத்தில் புதுசாக எதுவும் படிக்காதீங்க. ஏற்கனவே என்ன படிச்சிருக்கீங்களோ அதை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. கடைசி நேரத்தில் நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள், ரிப்பீட்டடாக படிங்க, படித்ததே படிங்க. அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுடைய ஸ்கோர் வந்து ரேஸ் ஆகும். அதனால் ரொம்ப அதாவது கிணறு வந்து இப்படி தள்ளி தள்ளி தோன்றதோட ஆழமாக தோன்றது தானே நல்லது இல்லையா? அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ரிப்பீட்டடாக படிங்க. அதுதான் மெமரி. தியரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நிறையா கன்ஃபியூஷன்ஸ் வரும். இந்த கடைசி நேரத்தில் இந்த தியரி கொஸ்டின்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஏன்னா ப்ராப்ளம்ஸு ஃபார்முலாஸ்லாம் பார்த்து வச்சுட்டிங்கன்னா பிறகு போட்டுடலாம். அதனால் தியரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய படிங்க. OMR ஷீட்டில் கட்டாயமாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். மார்க் டெஸ்ட்டு எல்லாமே அட்டன் பண்ணி பாருங்கள். அப்படியெல்லாம் அட்டன் பண்ணால் தான் நம்ம ஏற்கனவே டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. இந்த மார்க் டெஸ்ட் எல்லாம் வேணும்னா கூட நீங்கள் என்ன செய்துக்கலாம், வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதனால் இப்படி கொஸ்டின்ஸ் வந்து யூஸ்வலாக நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு தக்கன பார்த்த உடனே தியரி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறது, அடுத்த ஷார்ட் கட்ஸு ஸ்டெப் 1 or 2 ஸ்டெப்ஸில் அட்டன் பண்ணுறது, அதெல்லாம் முடிச்சுட்டு அதாவது ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணுறீங்க, அது வந்து ஸ்ட்ரக் ஆயிடுச்சு அப்படின்னா தயவு செய்து அந்த ஸ்ட்ரக்கான ப்ராப்ளத்தில் நேரத்தை வீணாக்காதீங்க. அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதனால் ப்ராப்ளம் ஸ்ட்ரக் ஆயிடுச்சுன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராப்ளத்துக்கு போங்க. 1 மார்க்கு தான் போகும், நிறையா டைம் மிச்சம் இருக்கும். அந்த 1 மார்க்கு இப்போ போகிற நேரத்தில் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி கூடுதல் மார்க் வாங்கிடலாம். அதனால் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரக் ஆகிற ப்ராப்ளத்தில் அதிக நேரத்தை வீணாக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்ட்ரக் ஆச்சுன்னா அடுத்து மூவ் ஆகிட்டே இருங்க. எனக்கு அவ்வளவுமே ஸ்ட்ரக் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஸ்ட்ரக் ஆகலாம், 2 ப்ராப்ளம்ஸ் ஸ்ட்ரக் ஆகலாம். மற்றபடி எல்லாமே நம்மளுக்கு என்ன செய்திடலாம், நம்மளுடைய ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ்லேருந்து தான் வரும். எல்லாமே ப்ரிஸ்கிரைப்டு புக்குக்குள்ளேருந்து மட்டும்தான் கொஸ்டின் வரும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக இருக்குது. நம்மளுடைய OVM ஆப்பில் 2015, 17, 19, 22 இந்த 4 வருஷ கொஸ்டின் பேப்பரையும் நான் அந்த ஃப்ரீ மெட்டீரியல் அப்படிங்கிற கண்டென்ட்டுக்கு கீழே அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி இந்த ஃப்ரீ மெட்டீரியல் அப்படிங்கிற கண்டென்ட்டுக்கு கீழே நான் டைட்டிலுக்கு கீழே நான் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கடைசி நேரத்தில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால அதில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். UGTRB மேத்ஸுக்கான ஆன்லைன் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. UGTRB மேத்ஸ் நீங்கள் டெட் பேப்பர் 2 பாஸ் ஆகி அடுத்த நியமன தேர்வுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான ஆன்லைன் பேட்ச் நம்மக்கிட்ட போய்கிட்டு இருக்கு. கிளாஸில் ஜாயின் பண்ண இல்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கடைசி நேரத்தில் என்னுடைய பிளேலிஸ்ட் என்னுடைய ஷார்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால பிளேலிஸ்ட்லேயும் ஷார்ட்ஸையும் கட்டாயமாக பாருங்கள். நிச்சயமாக நிறைய உங்களுக்கு அந்த இடத்துலேருந்து நீங்கள் நிறைய ஷார்ட்கட்ஸு நிறைய MCQs எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. கடைசி நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல கேர்ஃபுல்லாக இருங்க, ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க பாடியை, அது ரொம்ப முக்கியம். தேவையில்லாத ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, பெவரேஜஸ்ஸு அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சரியா? அதனால் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு, தேவையில்லாதது, நம்மளுக்கு இது ஒத்துக்குமா அதாங்கிற டவுட்டாக உள்ளது அந்த மாதிரி உள்ளதெல்லாம் சாப்பிடாதுங்க. கடைசி நேரத்தில் ஹெல்த் ரொம்ப முக்கியம். எல்லாத்த விட ரொம்ப ஃபைனலாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது கடவுள்கிட்ட, இறைவன்கிட்ட நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த தடவை நான் அப்பாயிண்ட் ஆகிருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுங்கள். உங்களுக்காக நானும் கட்டாயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.